ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சியும், தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் கிளைகள் அவங்க மாநிலத்துக்கு வேணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த சவுத் ரீஜனுக்காவது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸோடைய அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது, பிஜேபியில் இருக்குது. இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வசந்தகுமார்ங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் வழக்கு தொடர்ந்தார். அதோட பேர் நேஷனல் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்படின்னா சாதாரண சிவில் கிரிமினல் வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க வேண்டாம், அதோட கிளைகளை 4 ரீஜனில் வச்சுருங்க. பெங்களூர், கல்கத்தா, பாம்பே, குஜராத் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா சாதாரண வழக்குகள், பெயில், சிவில் கேஸுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகாமல் இங்கே நடத்திக்கலாம். வெளிநாட்டில் இந்த மாதிரி சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் முழு முதலாக எல்லாம் வேணுமுன்னா அதை இந்திய அரசாங்கம் தான் பண்ணணும். அதற்கு சில பேர் இங்கே டெல்லியை விட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே எதிர்ப்புகள் இருக்குது. அந்த சம்பந்தமான வழக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் எங்கக்கூடிய அரசியலமைப்பு சாசனத்திற்கு ரெஃபர் பண்ணப்பட்டு பெண்டிங் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.